ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலோ இன்றைய நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்த வசனம் அது கொஞ்சம் சொல்றேங்க. ஏசாயா 51 அதிகாரம் 11 வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரை நாம பாடி துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டோட அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறதுனால, ஆண்டவரை துதிக்கிறதுனால நம்முடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆனந்த களிப்போடு கூட ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டிருங்க. இன்றைக்கு துதித்து கொண்டிருங்க. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மையை நீங்க பார்த்து அதை ருசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.